அவர் ஏதோ ஒரு காரியத்தை அல்ல நம்ம மேல தீர்மானித்து வைத்திருப்பது. பல 100 ஆண்டுகளாக அவர் மனதில் வைத்திருக்கிற சில காரியங்கள், இதுக்கு இவன் தான், இதுக்கு இவள் தான் அப்படின்னு அவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் நம்பிட்டார். இந்த விஷயத்தை இவன்கிட்ட கொடுக்கலாம், இவன் செய்வான், இந்த விஷயத்தை இவள்கிட்ட கொடுக்கலாம், இவ செய்வான் அப்படின்னு. அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் தள்ளி விட்டு, ஓகே இவனை பண்ணலாம், இவன் இதை செய்வான். நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை துவங்குகிறது, தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்திருப்பது என்பது அவர் மனசுல பல ஆண்டுகளாய் இருந்த காரியம், பல ஆண்டுகளாய் இருந்த காரியம். பவுல்கிட்ட கேட்டா சொல்ல, என் விஷயத்துல அவர் ஏன் ரொம்ப பொறுமையா இருந்தார் தெரியுமா? நான் வாங்கின நிருபம் எல்லாமே சபையை இடிக்கிறதுக்கான நிருபம். ஆனா என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம்? இந்த வேதத்துல ஆமென் சில புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும், அதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஓ ஜீசஸ், ஆமென். அதனாலதான் பவுல் சொல்ற, இதுக்கு நான் பாத்திரமானே கிடையாது, இதுக்கு நான் பாத்திரமானே கிடையாது. நான் அப்போஸ்தலர் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரமான. எனக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு கிருபையை தந்து, உங்களுக்கு ஒரு தாளந்தை தந்து, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்துல ஏற்படுத்தி கர்த்தர் ஒன்றை செய்யறார்னா, இது ஏதோ திடீர்னு முளைத்ததல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் மனதில் வைத்திருந்த காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை 100 ஆண்டுகள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு காரியத்தை என்ன கொண்டு நீங்க செய்யணும்னு தீர்மானிக்கும் போது, எனக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருப்பாங்கப்பா. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர், எத்தனை பேர் ஆண்டவரே இன்னைக்கு கேட்கிறா. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. கர்த்தர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறார், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார். கடந்த நாள் ஒரு சகோதரர் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு அழுறாரு. என்ன சொல்லி அழுறாருன்னா, ஆண்டவர் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு விரும்புறாரு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுறாரு. ஆமென். இதெல்லாம் ஏன் ஆண்டவர், சில நேரத்தில் நமக்கு தோணும், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொல்றீங்க, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசுறீங்க. மோசைக்கு அப்படிதான் தோணுச்சு. இதை ஏன் ஆண்டவர் 400 வருஷம் கழிச்சு அப்படின்னாரு. 400 வருஷமா மனசுல இருந்த காரியத்தை முச்சடியில எழுந்தருளை மோசை கிட்ட அன்னைக்கு பேசினார். அடுத்து 400 வருஷம் மனசுல இருந்த காரியத்தை இன்னைக்கு சவுல்ட பேசுறார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை 100 ஆண்டுகளாய் அவர் மனதில் இருக்கிற காரியத்துக்கு தேவன் கிருபையாய் நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்திருக்கிற தயவை எண்ணி எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கு.